பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். கர்த்தருடைய கிருபை நம் அனைவரோடு கூட இருப்பதாக. இந்த நாளின் காலை வேளையிலும் கர்த்தர் நமக்கு தருகிற வேத வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41வது அதிகாரம் 13வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலதுகையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே நானும் இவ்விதமாய் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் உனக்கு துணை நிற்கிறேன். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பு கொண்டே இருக்கிறார். அவர் எப்பொழுதுமே தன்னுடைய பிள்ளைகள் சோர்ந்து போய்விடக்கூடாது. தன்னுடைய பிள்ளைகள் எந்த நிலையிலும் அவர்கள் வேதனைப்பட்டு விடக்கூடாது. எனவே வேதனைகளும் வியாதிகளும் மற்ற சூழ்நிலைகள் நெருக்குகிற பொழுது ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்கிறார் என்பதை வேதம் அநேக நிலைகளிலே நமக்கு எடுத்து காட்டி கொண்டிருக்கிறது. எனவே நான் இன்றைக்கு வேதாகமத்தின் ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தலாம் என்று நான் நினைக்கிறேன். சவுல் ராஜ்யபாரம் பண்ணி 1 வருடம் முடிந்து போயிற்று. இந்த சூழ்நிலையிலே பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் ஒரு யுத்தம் உண்டாகிறது. இந்த பெலிஸ்தியருக்கும் இஸ்ரவேலருக்கும் யுத்தம் உண்டாகிற பொழுது பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலிடத்திலே ஆயுதங்களை தீட்டுவதற்கு ஆட்கள் இல்லாதபடி அவர்கள் பார்த்து கொள்ளுகிறார்கள். எனவே இப்பொழுது யுத்த நாள் வந்த பொழுது சவுலுக்கும் அவனுடைய குமாரனாகிய யோனத்தானுக்கும் அன்றி வேறு யாருக்கும் அவரிடத்திலே யுத்த ஆயுதங்கள் இல்லை. இந்த சூழ்நிலையிலே யோனத்தான் தன்னுடைய ஆயுததாரியை பார்த்து, வா, நாம் அந்த பெலிஸ்தியர்கள் இருக்கிற அந்த பாளையத்திடத்திற்கு போவோம் என்று சொல்லி அவர்கள் அங்கே போகிறார்கள். அவன் சொல்லுகிறான், அவர்கள் போகிற வழியிலே 2 செங்குத்தான பாறைகள் இருக்கின்றன. இப்பொழுது இந்த யோனத்தான் அந்த ஆயுததாரியை பார்த்து சொல்லுகிறான், நாம் அவரிடத்தில் அப்புறம் போகிறவர்கள் போல காண்பிப்போம். ஒருவேளை அவர்கள் நீங்கள் நிற்கிற இடங்களிலே நில்லுங்கள், நாங்கள் உங்களிடத்திற்கு வருகிறோம் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் நாம் நம்முடைய நிலையிலே நிற்போம். ஒருவேளை அவர்கள் நம்மை எங்களிடத்தில் ஏறி வாருங்கள் என்று சொல்வார்கள் என்று சொன்னால் நாம் அவரிடத்தில் ஏறி போவோம். கர்த்தர் அவர்களை நம் கையில் ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லி நமக்கு அது அடையாளம் என்பதாய் சொல்லிக்கொண்டு இவர் இருவரும் அந்த பக்கமாய் போகிறார்கள். அப்பொழுது பெலிஸ்தியர் இஸ்ரவேலர்கள் தங்களுடைய ஒளிந்து கொண்டிருக்கிற இடத்தை விட்டு வெளியே வருகிறார்கள் என்று சொல்லி இந்த யோனத்தானையும் அவனுடைய ஆயுததாரியும் பார்த்து, நீங்கள் எங்களிடத்தில் ஏறி வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு புத்தி புகட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். இப்பொழுது யோனத்தானும் ஆயுததாரியும் அவர்கள் கைகளாலும் கால்களாலும் தவழ்ந்து ஏறுகிற பொழுதே அவர்கள் பெலிஸ்தியரை முறியடிக்க ஆரம்பித்தார்கள். சுமார் அரைய நிலத்திலே 20 பேர் வெட்டுப்பட்டு விழுந்தார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு கூறுகிறது. இது மாத்திரமல்ல, இந்த சூழ்நிலையிலே சோதரம் அங்கே பூமி எதிர்ச்சி உண்டாகிறது. கொள்ளையிட போனவர்களும் அந்த தானியத்தில் இருந்தவர்களுக்கும் பெரிய திகில் உண்டாகிறது. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் அவர்கள் தங்களுடைய பட்டத்தை எடுத்து வெட்டி கொள்ளுகிறார்கள். இதை சவுல் பார்க்கிறான். பார்க்கிறது மாத்திரமல்ல, சவுலும் அவனோடு கூட இருந்த மனுஷனும் இப்பொழுது யுத்தத்தில் இணைந்து கொள்ளுகிறார்கள். ஒளிந்து கொண்டிருந்த எபிரேயர் அல்லாவிட்ட இஸ்ரவேலரும் யுத்தத்தில் இணைந்து கொள்ளுகிறார்கள். இப்படி கர்த்தர் அந்த தினத்திலே மகாபெரிய ஒரு சங்காரத்தை உண்டு பண்ணியிருந்தார். காரணம் என்ன? யோனத்தானோடு கூட கர்த்தர் துணை நின்றபடியினாலே. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு பெலிஸ்தியர்கள் இஸ்ரவேலரை நெருக்கினதைப் போல ஏதோ ஒரு காரியத்தினால் நெருக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறீர்களா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் உங்களுக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஒருபொழுதும் கலங்கி போகாதீர்கள், ஒருபொழுதும் சோர்ந்து போகாதீர்கள். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கிறது. எனவே அந்த துணை நிற்கிற ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மை இன்னமும் ஆசீர்வதித்து இன்னமும் துணை நின்று நம்மை நெருக்குகிறவைகளிடத்திலிருந்து நம்மை விடுவிக்கும்படியாய் கண்களை மூடி ஜெபிக்கலாமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம்.
நீ நல்ல தெய்வம் அல்லவா, நல்ல ஆண்டவர் அல்லவா, மகிமையானவர் அல்லவா. அந்த மகிமையான கிருபைகளுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுதும் தேவ கரம் எங்களோடு கூட நிற்கிறது ஆண்டவரே. அந்த கிருபையுள்ள தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆம் ஆண்டவரே, இஸ்ரவேலரை பெலிஸ்தர் நெருக்கின பொழுது என் ஆண்டவர் அவர்களை விடுவித்தீர் ஆண்டவரே. அப்பா, யோனத்தானுக்கு கர்த்தர் துணை நின்றதை போல தகப்பனே, இன்னும் என் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு துணை நிற்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா நிலைகளிலும் என் தேவக்கரம் போதுமானதாயிருக்கட்டும். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தர் வழி நடத்து. நீர் மாத்திரம் போதுமானவராயிரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.